இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பல பல வித்தியாசமான மாநாடுகளை வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டு மாநாட்டுக்கான தேவை என்ன? ஆக்சுவலாக ஒரு திருத்தம், பல வித்தியாசமான மாநாடுகள் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ வந்து உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து COP28 கிளைமேட் சேஞ்சுக்குன்னு சொல்லி ஒரு குளோபல் லெவலில் கான்ஃபரன்ஸ் போடுறாங்கல்ல. அந்த மாநாடை நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா அக்கக்கா பிரித்து அதோட ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சோன்னா நாங்கள் இந்த பிரித்து போட்டுட்ருக்க மாநாட்டோட மொத்த கருவும் அதுக்குள்ள அடங்கும். கருப்பொருள் இஸ் டேக்லிங் கிளைமேட் கிரைசிஸ். எப்படி சூழலியல் சார்ந்து நம்ம வந்து இருக்க வளங்களை வந்து காப்பாற்றணும், நமக்கு மிச்சம் வைக்கப்பட்டிருக்க வளங்களை காப்பாற்றணும், இருக்க நம்ம கையில் இருக்க ரிசோர்ஸஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வகையில் நம்ம மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும், ஒரு விழிப்புணர்வு பரப்புரை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு நூதன முறையிலன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வெளியே வந்து ஒரு இத்தனை ஏக்கருக்கு வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டு அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூழலியல் சார்ந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் பேசி மரங்கள், மண், மலை, நீர், காற்று மாசு இதெல்லாத்தையும் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து நான் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இன்னியோட கண்டெம்பரரி அரசியலில் பூச்சாண்டிங்க யாருன்னா சூழலியல் சார்ந்து பேசுகிறவங்க தான் பூச்சாண்டிங்க. ஐயோ வந்துட்டானுங்க, பயமுறுத்துறாங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மேடை போட்டு பேசும்பொழுது அது வந்து ஒரு இந்த பொதுமக்களோட பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, என்ன இது நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு வாழ்க்கையோட ஓட்டத்தை வந்து இவங்க பயமுறுத்துற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்காங்க. நம்ம நல்லா தானே இருக்கோம், காலையில் இருந்து தூங்கி எழுந்திருக்கிறோம், வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை இது பண்ணிட்டு இருக்கோம், 4 மாத்திரை போட்டுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், நல்லா தானே போயிட்டுருக்கோம். இவங்க எதை சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க, எதுக்காக பயமுறுத்திட்டு இருக்காங்க? இது வந்து ஒரு டிராப் டாபிக். ஆக்சுவலாக ஒரு வெகுசன பார்வையில் வந்து ஒரு போரிங் கண்டென்ட் கூட சொல்லலாம் என்விரான்மெண்டலிசம் அப்படிங்கிறது. அப்போ அந்த என்விரான்மெண்டலிசம் வந்து எப்படி வந்து அதோட கருப்பொருளுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இன்னும் எளிமையாகவும் ஒரு மிகைப்படுத்தியும் ஜனத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி திட்டமிடல்கள் வருது. இப்போ வந்து கல் சார்ந்து எடுக்கப்பட்ட அந்த மாநாடாக இருக்கட்டும், ஆடு மாடு மேய்ச்சல் நிலத்துக்கான மாநாடாக இருக்கட்டும், இப்போ இது சார்ந்த மாநாடும் இருக்கட்டும், இதை தொடர்ந்து வரப்போகிறது தண்ணீருக்கான மாநாடு, மழைக்கான மாநாடு, மண்ணுக்கான மாநாடு எல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த மாநாட்டுக்கான கருப்பொருள் வந்து ரொம்ப திக்கானது. இந்த திக்கான கருப்பொருளை எவ்வளோ பசுமையாக, எவ்வளோ எளிமையாக, எவ்வளோ எல்லாரும் விரும்பத்தக்க வகையில் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்.